நம்ம லைஃப்லேயே பண்ணுற பிக்கஸ்ட் ஸ்கேம் நம்ம மூளை நமக்கே பண்ணுறது. யோசிச்சு பாருங்க, நம்மளோட லைஃப்பில் பணம் வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். நீங்கள் சொல்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் எல்லாமே பணம் வந்தால் தான் ப்ரோ. பணம் இருந்தால் எல்லாமே சரியாயிரும், பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்கன்ட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஒரு விஷயத்த நம்ம உணரவே மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறோமே, நீங்கள் ஒரு 20,000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தோணிருக்கும்? 50,000 இருந்துச்சுன்னா என் லைஃப் செட்டில் ஆயிரும்னு தோணுச்சோம். ஆச்சா? இல்லை. என் ஃப்ரெண்டு மாதம் 1,50,000 சம்பளம் வாங்குறாரு, எப்படி இருக்குன்னு கேட்டா இன்னொரு 50,000 தான், அதை மட்டும் சம்பாரிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், லைஃப் செம்மையா செட்டில் ஆயிரும் அப்படிங்க. இதே வார்த்தையை தான் அவர் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சேலரி வரும்போதும் இது வந்துச்சுன்னா சரியாயிரும், இது வந்துச்சுன்னா சரியாயிரும். நம்ம மணியை சேஸ் பண்ணல, அதை தர ஃபீலிங்கை தான் சேஸ் பண்றோம். யோசிச்சு பாருங்க, மணி மாறிக்கிட்டே இருக்கு, அந்த ஃபீலிங் மாறவே இல்லை. அந்த ஃபீலிங் பீஸ், செக்யூரிட்டி, ஃப்ரீடம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ப்ரோ, அப்போ பணம் வேணாமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பணம் வேணும், ஆனால் இது வந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு லைஃப்பை ஹோல்ல வைக்காதீங்க. பணம் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் இது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கோம்? அதுக்கு பின்னாடி பெரிய சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.